வணக்கம் உறவுகளே! ஒரு ஊர்ல திருவிழான்னா, ஒரு ஊர்க்காரங்க, ஒரு மொழிக்காரங்க, இல்லாட்டா அந்த பக்கத்து ஊர்க்காரங்க கூடுறத பார்க்கலாம். ஆனா, இங்க ஒரு திருவிழால வந்து பார்த்தீங்கன்னா, 3 மாநிலத்தவங்க கூடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஒரு மாநிலங்கள் சங்கமிக்கக்கூடிய ஒரு திருவிழா தான் ஹொசூர் சந்திர சூடேஸ்வரர் திருவிழா. 10 நாள் திருவிழாங்க. 10 நாளுமே செமையா இருக்கும். அந்த தேர்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ரத வீதி வரக்கூடிய ஏரியா. அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோலாகலமா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தேர் திருவிழா, தெப்பம், பல்லாக்கு, அடுத்து பாட்டு கச்சேரி, ராட்டினம், அ அந்த காலத்தில இருக்கக்கூடிய வளையல்கள் எல்லாம் என்ன சொல்றது? இந்த காலம், அந்த காலம் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சங்கமமா இந்த தேர் திருவிழா விளங்கிட்டு இருக்குது. மலை மேல அமைந்திருக்கிறது சந்திரசூடீஸ்வரர் கோயில். கீழ உள்ள ரத வீதிகள்ல அவருடைய தேர் ஊர்வலமா வரும். இந்த வருஷம் சந்திர கிரகணம் என்பதால வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 5:30க்கு தேர எடுத்து மதியம் ஒரு 12 மணிக்கு அதனுடைய ரத வீதியில் வந்து நிலை நின்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்துச்சு. ஓசூர் சந்திர சூடேஸ்வரர் கோவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சுமார் 250 அடி உயரமுள்ள மலை உச்சியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான சோழர் கால சிவத்தலமாகும். மரகதாம்பிகை சமேத சந்திரசூடேஸ்வராக அருளும் இக்கோவில் தங்கத்தேர் கொண்ட தமிழகத்தின் ஒரே சிவன் கோவில் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. இக்கோவில் பாங்கினி மாத தேர் திருவிழாவிற்கு மிகவும் பிரபலமானது. கோவில் சிறப்பம்சங்கள்: மூலவர் சுயம்பு லிங்கமாக சந்திரசூடேஸ்வரர் காட்சி தருகிறார். அம்மன் மரகதாம்பிகை, பச்சை அம்மன். தலப்பெயர்கள்: விருஷபாசலம், சம்பகாத்ரி, விபதாராத்ரி, கௌதேய பர்வதம். சிறப்பு: அஷ்டதிக் பாலகர்கள் இந்திரன், அக்னி, யமன், நைருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசான்யம், தத்தம் வாகனங்களுடன் திக்கிற்கு ஒன்றாக அருளும் தலம். அமைவிடம்: பெங்களூரில் இருந்து 40 கிலோமீட்டர் மற்றும் கிருஷ்ணகிரியிலிருந்து 52 கிலோமீட்டர் தொலைவில், தேசிய நெடுஞ்சாலை -7க்கு அருகாமையில், ஓசூர் நகர மையத்தில் உள்ள மலை மீது அமைந்துள்ளது. விக்கிபீடியா. 4. கல்வெட்டு சான்றுகள்: இக்கோயில் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது மற்றும் ராஜேந்திர சோழன், முதலாம் குலோத்துங்க சோழன் ஆகியோரின் ஆட்சிக் காலத்திய கல்வெட்டுகளைக் கொண்டுள்ளது. 1. திருவிழா மற்றும் நேரம்: திருவிழா மார்ச் முதல் ஏப்ரல் வரை மாதங்களில் நடைபெறும் பங்குனி தேர் திருவிழா மிகவும் விமரிசையானது. தரிசன நேரம்: தினமும் அதிகாலை முதல் இரவு வரை. மலை மீது கார் பார்க்கிங் வசதி உள்ளது. மலைக்கோயில் சிறப்புகள்: மலை மீது அமைந்துள்ளதால் இக்கோவிலில் இருந்து ஓசூர் நகரின் அழகிய காட்சியை ಬರ್ಡ್ಸ್ ಐ ವ್ಯೂ கண்டு ரசிக்கலாம். ಹೊಸೂರು ಚಂದ್ರಚೂಡೇಶ್ವರರ್ ದೇವಾಲಯವು ಕೃಷ್ಣಗಿರಿ ಜಿಲ್ಲೆಯ ಹೊಸೂರಿನಲ್ಲಿ ಸುಮಾರು 250 ಅಡಿ ಎತ್ತರದ ಬೆಟ್ಟದ ತುದಿಯಲ್ಲಿರುವ 1000 ವರ್ಷಗಳಷ್ಟು ಹಳೆಯದಾದ ಚೋಳರ ಯುಗದ ಶಿವ ದೇವಾಲಯವಾಗಿದೆ. ಪಚ್ಚೆ ಹೊದಿಕೆಯ ಚಂದ್ರಚೂಡೇಶ್ವರರಿಗೆ ಸಮರ್ಪಿತವಾದ ಈ ದೇವಾಲಯವು ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಚಿನ್ನದ ರಥವನ್ನು ಹೊಂದಿರುವ ಏಕೈಕ ಶಿವ ದೇವಾಲಯ ಎಂಬ ಹೆಗ್ಗಳಿಕೆಯನ್ನು ಹೊಂದಿದೆ. ಈ ದೇವಾಲಯವು ಪಂಗಿನಿ ಮಠ ರಥೋತ್ಸವಕ್ಕೆ ಬಹಳ ಪ್ರಸಿದ್ಧವಾಗಿದೆ. ದೇವಾಲಯದ ಮುಖ್ಯಾಂಶಗಳು: ಮುಖ್ಯ ದೇವರು ಚಂದ್ರಚೂಡೇಶ್ವರರ್ ಸ್ವಯಂಭೂ ಲಿಂಗವಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ದೇವತೆ ಮರಕತಂಬಿಗೈ, ಹಸಿರು ದೇವತೆ. ಸ್ಥಳಗಳ ಹೆಸರುಗಳು: ವೃಷಭಸಲಂ, ಸಂಬಗಾದ್ರಿ, ಬಿಪಾದರಾದ್ರಿ, ಗೌಡೆಯ ಪರ್ವತಂ. ವಿಶೇಷ: ಇದು ಅಷ್ಟದಿಕ ಬಾಲಕರು ಇಂದ್ರ, ಅಗ್ನಿ, ಯಮ, ನೈಋತಿ, ವರುಣ, ವಾಯು, ಕುಬೇರ ಮತ್ತು ಈಶಾನ್ಯ ತಮ್ಮ ವಾಹನಗಳೊಂದಿಗೆ ದೇವಾಲಯವನ್ನು ಅಲಂಕರಿಸುವ ಸ್ಥಳವಾಗಿದೆ. ಸ್ಥಳ: ಹೊಸೂರು ಪಟ್ಟಣದ ಹೃದಯ ಭಾಗದಲ್ಲಿರುವ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ. ರಾಷ್ಟ್ರೀಯ ಹೆದ್ದಾರಿ ವ್ಯವಕಲನ 7 ಹತ್ತಿರ, ಬೆಂಗಳೂರಿನಿಂದ 40 ಕಿಮೀ ಮತ್ತು ಕೃಷ್ಣಗಿರಿಯಿಂದ 52 ಕಿಮೀ ದೂರದಲ್ಲಿದೆ. +4. ಶಿಲಾಶಾಸನ ಪುರಾವೆಗಳು: ಈ ದೇವಾಲಯವು 13ನೇ ಶತಮಾನಕ್ಕೆ ಹಿಂದಿನದು ಮತ್ತು ರಾಜೇಂದ್ರ ಚೋಳ ಮತ್ತು ಕುಲೋತುಂಗ ಚೋಳ ಆಯರ ಆಳ್ವಿಕೆಯ ಶಾಸನಗಳನ್ನು ಒಳಗೊಂಡಿದೆ. ವಿಕಿಪೀಡಿಯಾ. +1. ಉತ್ಸವ ಮತ್ತು ಸಮಯ: ಉತ್ಸವ ಮಾರ್ಚ್-ಏಪ್ರಿಲ್ ತಿಂಗಳುಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವ ಪಂಗುಣಿ ರಥೋತ್ಸವವು ಬಹಳ ಭವ್ಯವಾಗಿದೆ. ದರ್ಶನ ಸಮಯಗಳು: ಪ್ರತಿದಿನ ಮುಂಜಾನೆಯಿಂದ ತಡರಾತ್ರಿಯವರೆಗೆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಕಾರು ಪಾರ್ಕಿಂಗ್ ಸೌಲಭ್ಯವಿದೆ. ಬೆಟ್ಟದ ದೇವಾಲಯದ ವಿಶೇಷ ಲಕ್ಷಣಗಳು:
ಇದು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಇರುವುದರಿಂದ ಈ ದೇವಾಲಯದಿಂದ ನೀವು ಹೊಸೂರು ನಗರದ ಸುಂದರವಾದ ಪಕ್ಷಿ ನೋಟವನ್ನು ಆನಂದಿಸಬಹುದು. ఓసూరు చంద్ర సూటేశ్వరర్ కోవిల్లో ఓసూర్ చంద్ర కృష్ణగిరి జిల్లాలోని హోసూరులో దాదాపు 250 అడుగుల కొండపై ఉన్న 1000 సంవత్సరాల పురాతన చోళుల కాలం నాటి శివాలయం. పచ్చలు ధరించిన చంద్ర చూడేశ్వరర్కు అంకితం చేయబడిన ఈ ఆలయం తమిళనాడులో బంగారు రథం ఉన్న ఏకైక శివాలయం అనే ప్రత్యేకతను కలిగి ఉంది. ఈ ఆలయం పంగిని మఠం రథోత్సవానికి చాలా ప్రసిద్ధి చెందింది. స్వయంభూ లింగంగా కనిపిస్తాడు. స్థలాల పేర్లు: వృషభసలం, సంభగాద్రి, బిపదరాద్రి, గౌడేయ పర్వతం. ప్రత్యేకత: ఇది అష్టదిక బాలకారాలు, ఇంద్రుడు, అగ్ని, యమ, నైరుతి, వరుణుడు, వాయు, కుబేరుడు మరియు ఈశాన్యుడు వారి వాహనాలతో పాటు ఆలయాన్ని అలంకరించే ప్రదేశం. స్థానం: హోసూర్ పట్టణం నడిబొడ్డున ఉన్న ఒక కొండపై, జాతీయ రహదారి -7కి దగ్గరగా, బెంగళూరు నుండి 40 కిలోమీటర్లు మరియు కృష్ణగిరి నుండి 52 కిలోమీటర్లు దూరంలో ఉంది. 4 శిలాశాసన ఆధారాలు: ఈ ఆలయం 13వ శతాబ్దానికి చెందినది మరియు రాజేంద్ర చోళ మరియు కులోత్తుంగ చోళ ఐ పాలనల నుండి శాసనాలు ఉన్నాయి. వికీపీడియా 1. పండుగ మరియు సమయం. పండుగ: మార్చి నుంచి ఏప్రిల్ నెలల్లో జరిగే పంగుని రథోత్సవం చాలా గొప్పగా ఉంటుంది. దర్శన సమయాలు: ప్రతిరోజూ తెల్లవారుజాము నుండి రాత్రి వరకు కొండపై కార్ పార్కింగ్ సౌకర్యం ఉంది. కొండ ఆలయం యొక్క ప్రత్యేకతలు: ఇది ఒక కొండపై ఉన్నందున మీరు ఈ ఆలయం నుండి హోసూర్ నగరం యొక్క అందమైన పక్షి వీక్షణను ఆస్వాదించవచ్చు. होसुर चंद्र चूदेश्वरार मंदिर कृष्णागिरी जिले के होसुर में लगभग 250 फीट ऊंची पहाड़ी पर स्थित 1000 साल पुराना चोल काल का शिव मंदिर है. पन्ना वस्त्रधारी चंद्र चूदेश्वरार को समर्पित यह मंदिर तमिलनाडु का एकमात्र शिव मंदिर है जिसमें स्वर्णरथ है. यह मंदिर पांगिनी मठ रथ उत्सव के लिए प्रसिद्ध है. मंदिर की मुख्य विशेषताएं: मुख्य देवता चंद्रचूदेश्वरार स्वयंभू लिंगम के रूप में विराजमान हैं. देवी मरकथंबिगई हरित देवी. स्थानों के नाम: वृषभासलम, संभागद्री, बिपादराद्री, गौड़ीय पर्वतम. विशेषता: यह वह स्थान है जहां अष्टाधिक बलकार इंद्र, अग्नि, यम, नैऋति, वरुण, वायु, कुबेर और ईशान्यम अपने अपने वाहनों के साथ मंदिर की शोभा बढ़ाते हैं. स्थान: यह मंदिर होसुर शहर के मध्य में एक पहाड़ी पर स्थित है. राष्ट्रीय राजमार्ग 7 के निकट, बेंगलोर से 40 किलोमीटर और कृष्णागिरी से 52 किलोमीटर दूर. +4 शिलालेखीय प्रमाण: यह मंदिर 13वीं शताब्दी का है और इसमें राजेंद्र चोल और कुलोथुंगा चोल प्रथम के शासनकाल के शिलालेख मौजूद हैं. +1 त्योहार और समय. त्योहार: मार्च से अप्रैल में आयोजित होने वाला पंगुनी रथ उत्सव बहुत भव्य होता है. दर्शन का समय: प्रतिदिन सुबह से लेकर देर रात तक. पहाड़ी पर कार पार्किंग की सुविधा उपलब्ध है. पहाड़ी मंदिर की विशेषताएं: चूंकि यह एक पहाड़ी पर स्थित है, इसलिए इस मंदिर से होसुर शहर का विहंगम दृश्य देखा जा सकता है.